இதை பாருங்க, சுசுகி கஸ்டம். இது சுசுகி கஸ்டம். உள்ளே போய்ட்டு பாவம் அப்படி இருக்குண்டு. இது வந்து சுசுகி கஸ்டமோடையா. அப்போ எப்படி இருக்குண்டு. சுசுகி ஸ்பேசியா பிளேக் கஸ்டம்னு போட்டிருக்கு. விலை வந்து 96 லட்சம். 2023 ரெஜிஸ்ட்ரேஷன், 650 சிசி. சகல ஆப்ஷன்களும் இதில் கொடுத்துருக்காங்க. ஆனால் சுசுகி வந்து அந்த உள்ளுக்குள்ளே அந்த லுக்குன்றது வந்து சுசுகி வெகனாரில் ஒரு லுக் தான். சரி, சுசுகி வந்து கஸ்டம். இது வெகனார் மாதிரி தான் எனக்கு இது கஸ்டம். எல்லாம் ஆட்டோமேட்டிக். நல்ல ஒரு பெரிய டிஸ்பிளே வந்து நல்லா பெருசாக இருக்குது. இதுலேயும் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதில் எல்லாமே வந்து மேனுவல் கண்ட்ரோல் தான், டச் இல்லை. நம்ம ஏற்கனவே பார்த்தாலுமே டச் கண்ட்ரோல் தான் டைகட்ஸ் ஓடுறது. ஸோ சுசுகி கஸ்டமில் அவ்வளோ டச் குறவு. ஆனால் வந்து கார் வந்து பெருசாக இருக்குது. ஸ்பீக்கர்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டிசைனாக கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. அதில் வந்து வட்டமாக இருக்குது, இது கொஞ்சம் டிசைனாக இருக்குது. எல்லாமே எல்லா சுவிட்சுகளும் இதில் இருக்குது. அதாவது மிரர் லாக் பண்ணுறது எல்லாம் பவர் விண்டோ தான். இதில் பாருங்கள் நல்ல ஒரு டிசைன். அது இதை அந்த கலராக பார்த்தீங்களா, அது ஷைனிங் மாதிரி கொடுத்துருக்காங்க அந்த இடத்துல. லுக் ஒரு லுக் ஒன்று இருக்குது. சுசுகி கஸ்டம். ஆனால் கார் நல்ல பெரிய கார். இது பார்க்க சின்ன காட்டுறான் பாருங்களா. அந்த ஹோண்டா வந்து அந்த ஹோண்டா மாதிரி. இது வந்து இப்படி வந்து திறக்கிறது. இந்த வேன்லாம் திறப்போம் தெரியுமா, அது மாதிரி. இந்த வேனெல்லாம் ஓப்பன் பண்ணுவோமே, அதே சிஸ்டம் தான். கேப்பை பாருங்களேன். இந்த சீட்டை வந்து மடித்து போட்டிருக்காங்க. சீட் வந்து அப்படியே மடிச்சிருக்கு. ஆனால் எவ்வளோ அழகாக சாமானில் வச்சு கொண்டு போக கூடிய மாதிரி இருக்குன்னு. சீட் அட்ஜஸ்ட் பண்ணாலும் சீட் வந்து எடுத்துக்கிட்டு தான் வரும். நம்ம வந்து அவ்வளோ கேப் இருக்குது. அந்த கேப்லேயே நம்ம சாமானில் வச்சு கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும். நல்ல பெரிய ஒரு கேப் தான். கதவு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வேன் நம்ம ஓப்பன் பண்ணுவோமே, அது மாதிரி தான். இது பின் பக்கம். ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆயிரும். டயர்லாம் சின்ன டயர் தான், அவ்வளோ பெரிய டயர் இல்லை. பின்பக்கத்தை பாருங்கள், ஹைப்ரிட் தான் இது. இந்த போட்டுக்கு ஸ்பேசியா கஸ்டம் ஹைப்ரிட். எல்லாமே அன்ரெஜிஸ்டர் தான். இதான் இவங்க இது புஞ்சிக்கார் நிவாசா. நல்ல ஒரு கருப்பு கலர் உண்டு, பிளாக் கலர். அப்படியே எங்கால வந்தோம்னு சொன்னால் இது வந்து ஒரு என்ன மாடல்னு தெரியல, பாப்பா என்ன மாடலுண்டு. இது வந்து டைகட்ஸு தான். டைகட்ஸு கெஸ்ட்டுன்னு போட்டிருக்கு. டைகட்ஸோட கெஸ்ட் தான். அந்த மினி கூப்பர் இருக்குது தெரியுமா, அந்த மினி கூப்பர் கார் இருக்குது தெரியுமா, அந்த மினி கூப்பர் மாதிரி அந்த லுக் இருக்குது டைகட்ஸோடது. உள்ளே பார்ப்போம் இதோட எப்படி இருக்குன்னு. சரியாக அந்த டைகட்ஸ் மிரா மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அந்த டைகட்ஸில் ஒரு மிரா கார் இருக்கு, அதே மாதிரி தான். ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பார்ப்போம். இது வந்து டைகட்ஸு கெஸ்ட் வீன்னு போட்டிருக்குது. ப்ரைஸ் வந்து 82 லட்சம். 2023 மேனுஃபேக்சரி, 650 சிசி. சகல ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. இது வந்து அன்ரெஜிஸ்டர் வெஹிக்கிள். அது புதுசாக வந்து இம்போர்ட் பண்ணினது. எல்லாமே அப்படி தான். ஆனால் இதில் வந்து அந்த ஆண்ட்ராய்டு பிளேயர் இல்லை, சும்மா நார்மல் தான். இதெல்லாம் பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த ஷைனிங் பண்ண மாதிரி இருக்குது. அந்த அந்த ரோல்ஸ் ராய்ஸில் வருமே, அது மாதிரி இந்த ஷைனிங் பண்ண மாதிரி இருக்குது. சைட்லாம் நல்லா இருக்குது. ஸ்பீக்கரை பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த ஃபேன் மாதிரி ஸ்டைலாக கொடுத்துருக்காங்க. சீட்டை பார்த்தீங்களா, சீட்டு வந்து அழகாக நல்ல அந்த ஸ்பஞ்சாக இருக்குது. அவ்வளோ ஸ்பஞ்சாக இருக்குது. அந்த சீட்டோட அந்த கவரே பார்த்திங்கன்னு சொன்னால் அவ்வளோ நல்ல ஸ்பஞ்ச் மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்குது. எல்லாம் ஒரு லைட் ஒன்று கொடுத்துருக்காங்க இதுக்கு. இது வந்து டைகட்ஸோட தான், அந்த மிரா மாதிரி தான். ஆனால் இது வந்து மூவாக இன்னும் கூட போட்டிருக்காங்க. இன்ஜின் பார்த்திங்கன்னு சொன்னால் எல்லாமே பவர் ஸ்டார்ட் தான். ஸ்பீக்கரை பார்த்திங்களா, அந்த ஃபேன் வடிவில் அழகாக கொடுத்துருக்காங்க. முன்னுக்கு ஸ்டைல் வந்து அந்த மினி கூப்பர் மாதிரி இருக்குது. பின்னுக்கு பார்த்திங்களா, அந்த மினி கூப்பர் மாதிரி எப்படி இருக்கும் அதே மாதிரி ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க. கெஸ்ட் ஸ்டைல் டைகட்ஸோடது. பின்னுக்கு பார்த்தீங்களா சீட்டை, பின்னுக்கும் செம்மையான சீட்டு. ஆனால் வந்து மிரா வாங்குறத விட இது ஓகே போல் இருக்குது. இல்லை ஸ்டைலும் வந்து நல்லா இருக்குது. ஆனால் விலை கொஞ்சம் கூட தான். ஸோ இது வந்து இந்த வெகனாரோட விலைக்கிட்ட வருது, 82 லட்சக்கிட்ட வருது. இதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கேமரா எல்லாமே உள்ளே வந்து பூட்டியிருக்காங்க. அதை கம்பெனியால் ஃபிட் பண்ணி வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ பின்னுக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லா ஸ்டைலாக இருக்குது. ஆனால் சீட் நல்லா இருக்குது இதில். இப்போ நான் பார்த்த கார்களை விட இதோட சீட் வந்து சூப்பராக இருக்குது. எனக்கு அந்த கை வச்சு பார்க்குறப்ப அந்த ஃபீல் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. நல்ல கலராக பார்த்தீங்களா, நல்ல ஒரு கவர் இது.
அடுத்தது இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து நிசான். இது நிசான் கிளீப்பர்னு போட்டிருக்காங்க. இது வந்து இதில் பார்த்தீங்கன்னா நிசான் கிளீப்பர் நிற்கிது. ப்ரைஸ் வந்து 85 லட்சம். 2024 ஆண்டு ரெஜிஸ்ட்ரேஷன் நிசான் கிளீப்பர். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரடோவா எக்ஸியா பிராண்ட் நியூவாக வந்திருக்கு. இந்த பெரடோவா பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்த மாடல் வந்து ஒரு ஸ்டைல் அவ்வளோ வந்து அது லுக் இல்லை. ஆனால் இப்போ வர பெரடோவாலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல ஒரு லுக்காக இருக்குது. இந்த கலர் பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ளூ கலர். இது இப்போ ஃபோனுக்கு வந்து இது வந்து அந்த க்ரீன் பச்சை, ஃபோனுக்கு வந்து ப்ளூ கலர் மாதிரி இருக்கும். பார்ப்போம். இதில் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 79 லட்சம். 2025 ஆண்டு ரெஜிஸ்ட்ரேஷன். 998 சிசி. இது வந்து மலேசியாவோடது பெரடோவா. இது வந்து மேட் இன் மலேசியா கார். இது வந்து க்ரீன் பச்சை, ஆனால் வந்து ஃபோனுக்கு வந்து உங்களுக்கு வந்து அந்த ப்ளூ கலர் மாதிரி இருக்கும். உள்ளே பார்த்தீங்களா அதே மாதிரி தான் அந்த பெரடோவா பேஸா மாதிரி தான் நல்லா ஸ்டைலாக இருக்குது. இது வந்து கீ சுவிட்ச் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறது தான். டிஸ்பிளே ஒன்று இருக்குது, ஆண்ட்ராய்டு டிஸ்பிளே வேண்டாம் பூட்டிக்கலாம். எல்லாமே மெனுவல் தான். சீட்லாம் நல்லா தான் இருக்குது. அதே மாதிரி தான் அந்த பழைய எக்ஸியா மாதிரி தான், ஆனால் கொஞ்சம் வந்து எடிஷனலாக வந்து ஆட் பண்ணியிருக்காங்க சில விஷயங்களை. அதாவது பின்னுக்குள்ளே லுக் நல்லா இருக்குது. பழைய எக்ஸியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவ்வளோ லுக் இருக்காது. இதில் பாருங்கள் லுக்காக இருக்குது. இதாக போட்டிருக்கு எக்ஸியான்னு போட்டிருக்கு பெரடோவாவோட. அதே மாதிரி தான் பெரடோவா பேஸ்டா, பெரடோவா எக்ஸியா எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். ஆனால் வந்து அந்த லுக் மட்டும்தான் கொஞ்சம் வேறு. மற்றபடி உள்ளுக்குள்ளே எல்லாமே ஒரே மாதிரி தான். இது பார்த்துட்டு இது வந்து நிசான் ஹைவே ஸ்டார் போடுறது. இது வந்து சுசுகி. இது வந்து டொயோட்டா ரூமியோட. இது டொயோட்டா ரூமியை பார்ப்போம் உள்ளே போய்ட்டு அப்படி இருக்குன்னு. இதை பார்த்தீங்கன்னா டொயோட்டா ரூமி. இது வந்து பிராண்ட் நியூ தான், அன்ரெஜிஸ்டர். உள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் டொயோட்டா ரூமி. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் 1 கோடி. ஃபுல் ஆப்ஸ் 2023 996 சிசி. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் 1 கோடி டொயோட்டா ரூமி. டொயோட்டா ரூமியை பார்த்தீங்களா, சும்மா கதவை திறந்தோடனே ஒரு செம்ம லுக் கொண்டு அடிக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஆண்ட்ராய்டு டிஸ்பிளே, நல்ல ஒரு மேனுவல் கேஸ் சிஸ்டம் வந்து மேலேயே கொடுத்துருக்காங்க. எல்லாமே வந்து அந்த ஏசி எல்லாமே வந்து மேனுவல் கண்ட்ரோல் தான், டச் இல்லை. இது ஒரு சின்ன ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதாவது எவ்வளோ ஸ்பீடில் போகிறது அதெல்லாம் பார்த்துக்கலாம். இதில் வந்து நம்மளுடைய கிலோமீட்டர்லாம் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனால் சீட் வந்து சரியான மாதிரி உயரம். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் சுசுகியோட அந்த வெகனார், அப்புறம் வந்து டைகட்ஸு, மிட்சுபிஷியோட இதோட சீட் வந்து கொஞ்சம் உயரமாக இருக்குது. சீட்டை பாருங்கள், சீட் வந்து நல்ல வந்து கொஞ்சம் உயரமான சீட். ஸ்பேஸும் பார்த்திங்கன்னு சொன்னால் நல்ல பெரிய ஸ்பேஸ் தான். நல்ல காலெலாம் தாராளமாக வச்சு போகக்கூடிய மாதிரி தான் இருக்குது. இதுவும் வந்து ஸ்டேரிங்லாம் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். டொயோட்டா லோகோ இருக்குது. இது வந்து புஷ் பட்டனோட ஸ்டார்ட் தான். இதுலேயே சகலவும் எல்லாம் பவர் விண்டோ தான். டொயோட்டா ரூமி. கேமரா வந்து உள்ளே ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க. இது டொயோட்டா ரூமியோட. இது மாதிரி அந்த வேன் திறப்போமே, நம்ம வேன் அந்த கேடிஎஸ் வேன்லாம் ஓப்பன் பண்ணுவோமே அதே மாதிரி தான். நீங்கள் அமர்த்தி விட்டிங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஓப்பன் ஆகும். திரும்ப க்ளோஸ் பண்ணி விட்டிங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக வந்து க்ளோஸ் ஆகும். இது சுசுகி வேகனார். இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் சுசுகி வேகனார். இது வந்து பிராண்ட் நியூ தான். இது சுசுகி வேகனார். இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 94 லட்சம். 2024 ரெஜிஸ்ட்ரேஷன். 94 லட்சம் சுசுகி வேகனார். ஏற்கனவே காட்டினது தான், ஆனால் அது வேறு ஷோரூம், இது வேறு ஷோரூம். ஸோ பாருங்கள், இப்படி தான் இருக்குது. சுசுகி வேகனார் 94 லட்சம். இது ஃபுல் டீட்டெயிலில் போய் பார்த்துருவோம் இருக்கும். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் சுசுகி வேகனார் ஃபியூரல் ஒயிட் கஸ்டமர்னு போட்டிருக்காங்க. 94,90,000. 2024 மாடல், 650 சிசி. இதுவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த BMW மேஸ் மாதிரி அந்த சைனிங் இருக்குது பார்த்தீங்களா. அந்த சைனிங் வந்து அழகாக இருக்குது, அது லுக்காக இருக்குது. இல்லை வீடியோவில் அப்படி இருக்க தெரியாது. நான் உள்ளே வந்தோடனே அந்த சைனிங் லுக் வந்து சூப்பராக இருக்குது. இதுலேயே அந்த சைனிங் மாதிரி கொடுத்துருக்காங்க வரும் கதவுல. இது வந்து புஷ் பட்டன் தான், ஸ்டார்ட் தான், பவர் ஸ்டார்ட் தான்.
இது வந்து பின்பக்கம். இது வந்து பின்பக்கம். பின்பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சீட் எல்லாமே நல்லா தான் இருக்குது. அதே மாதிரி தான் வெகனார் எப்பயும் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான். ஆனால் வந்து ப்ரைஸ் வந்து கொஞ்சம் வந்து குறைஞ்சிருக்கு நினைக்கிற ஒரு 2 லட்சத்துக்குள்ள வந்து குறைஞ்சிருக்கு. ஏற்கனவே காட்டுறப்ப 98 லட்சத்துக்கிட்ட இருந்து 94 லட்சத்துக்கிட்ட போட்டிருக்காங்க. சுசுகி வெகனார். அடுத்தது ஒரு பட்ஜெட் கார் தான் பார்க்க போகிறோம். எங்களுக்கு டைகட்ஸ் மிரா. இதாக பாருங்கள், இது வந்து டைகட்ஸ் மிராவோட ஒரு பட்ஜெட் கார். அதாவது 69 லட்சம் அந்த கார். ஸோ ஒரு மீடியமான ஃபேமிலியும் இந்த கார் எடுக்கலாம். டைகட்ஸ் மிரா. டைகட்ஸ் மிரா 69,90,000 2024 மேனுஃபேக்சரிங். உள்ள வாங்க எப்படி இருக்குண்டு. இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மீடியமான ஃபேமிலி வந்து எடுக்கலாம். அதாவது ஒரு 4 பேர் கொண்ட அழகான ஃபேமிலி. டைகட்ஸ் மிரா ஒயிட் 69,90,000 2024 650 சிசி. பார்த்தீங்களா ஓனிங் எல்லாரும் அடிக்குது. இது சின்ன டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஆனால் அது வந்து ஓடி இருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பிராண்ட் நியூ தான். நான் ரெஜிஸ்டர் பண்ணி இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே வந்து மேனுவல் சிஸ்டம் தான். அதுக்கு கியர் மட்டும்தான் ஆட்டோமேட்டிக், மட்டும் மேனுவல் தான். ஆண்ட்ராய்ட் டிஸ்பிளே வந்து எடிஷனில் வந்து பூட்டியிருக்காங்க. ஸோ சீட் எல்லாமே நல்லா தான் இருக்குது. நல்ல ஸ்பேஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸ்டேரிங்கில் வந்து லோகோ வந்து அந்த எடிஷ்னலாக இல்லாமல் அதுலேயே வந்து அந்த மாதிரி லோகோ இந்த கலர்லேயே இருக்குது அப்படியே. ஸோ டிஸ்பிளேயும் அவ்வளோ பெரிய டிஸ்பிளே இல்லை, சின்ன டிஸ்பிளே தான். அது வந்து எடிஷனலாக பூட்டினது. ஒரு பட்ஜெட் கார். அதாவது இலங்கையில் வந்து பிராண்ட் நியூ எடுக்கிறேன்னு சொன்னால் இது ஒரு பட்ஜெட்டான கார். டைகட்ஸ் மிரா. இது பின்பக்கம். பின்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாக வந்து சேர்ந்த மாதிரியான சீட் தான். அப்படியே செப்பரேட்டான சீட் இல்லை, ஒரே சீட் தான். 3 பேர் உட்காரலாம். கொஞ்சம் பெரிய ஆட்கள் 2 பேர் தான் இருக்கலாம். ஸ்பேஸ் வந்து அவ்வளோவா இல்லை, கொஞ்சம் சின்ன ஸ்பேஸ் தான். இந்த இது தெரியுமா சுசுகி ஆல்டோ தெரியுமா? சுசுகி ஆல்டோ அதே மாதிரி தான். இந்த கொஞ்சம் டிசைன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதே மாதிரி தான் உள்ளுக்குள்ளது எல்லாமே அதே மாதிரி தான். இது வந்து கொஞ்சம் இது வந்து மேனுவல். இது வந்து ஆட்டோமேட்டிக், அது வந்து மேனுவல். ஸோ அதே மாதிரி தான் சுசுகி ஆல்டோ அப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் டைகட்ஸ் மிரா. டயரும் பார்த்தீங்கன்னா சின்ன டயர் தான். இந்த போட்டிருக்கு டைகட்ஸ் லோகோ இஎஸ்ன்னு போட்டிருக்கு. எல்லாம் சுசுகி வேகனார்கள் தான். இப்போ மிட்சுபிஷி ஏற்கனவே பார்த்துட்டோம். மிட்சுபிஷி உண்டு, அதே மிட்சுபிஷி தான் எல்லாமே. நிசான் மிட்சுபிஷி எல்லாம் உண்டு தான். இது வந்து சுசுகியோடது போல இருக்குது. காம்பவுண்டோட்லேருந்து இறக்குமதி செஞ்சுருக்காங்க. இப்போ நிறைய நிற்கிது. இது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹோண்டா வெசல். சும்மா ஹோண்டா வெசலோட விலையை பார்ப்போம் ஒன்றும் எவ்வளோ போட்டிருக்காங்க. ஹோண்டா வெசல் பார்த்தீங்கன்னு சொன்னால் 1,88,00,000 2025ஆம் ஆண்டு ஹோண்டா வெசல். ஏன்னா நான் உங்களை காட்டிட்டேன் அந்த கார். ஸோ இப்போ வந்து எவ்வளோ இருக்குன்னு தான் பார்த்தேன். 1,88,000 1,88,00,000.